ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நான் உங்களுக்கு விஜயலட்சுமி. இன்னைக்கு நம்ம 7th டேர்ம் 3ல வந்துட்டு இயல் 1 பாத்திரலாங்க. சரிங்களா? ஓகே. நயத்தகு நாகரீகம் என்ன கொடுத்திருக்காங்க? விருந்தோம்பல் பத்தி கொடுத்திருக்காங்க இதுல. அப்போ இந்த பாட்டு முன்றுரை அறையினார் இவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம இப்போ பழமொழி 400 பழமொழிகள் நான் உங்களுக்கு டெய்லி இரண்டு இரண்டு படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதுங்க. ஆனா இதுல புக்ல இருக்கக்கூடியது நம்ம பாத்துக்கணும். இதுதான் வந்துட்டு பேஸ். பட் நம்மளுக்கு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறதுனால நான் உங்களுக்கு அது கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது பேர்லயே வந்துட்டு பாத்துக்கோங்க. எப்படின்னா 400 400 பழமொழிகள் இருக்கு. முன்றுரை அறையினார். சரிங்களா? இவரு கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 அப்படிங்கிற நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக சமண சமயத்தை சார்ந்தவர். என்ன சமயங்க? சமண சமயம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கிறதுனால இது பழமொழி 400 எனும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். அவர் வந்து எந்த நூற்றாண்டு, என்ன சமயம் அப்படிங்கறத நல்லா பாத்துக்கணுங்க. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மழையே இல்லைங்களாமாங்க. மழையே இல்லாம பயங்கரமான வறட்சி. அந்த காலத்துல கூட பாரி மகளிரான அங்கவை சங்கவை 2 பேர் என்ன பண்றாங்களாமா, பாணர்கள்னா பாட்டு பாடுறவங்க இறந்து பிச்சை கேட்டு வந்து நிக்கிறாங்களாம். அப்போ பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு கொண்டு அவங்களுக்கு பொன்னெல்லாம் போட்டு சமைச்சு என்னங்க பண்றாங்க, சமைத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது அறியலாம். எப்படிங்க? பொருள் பொருள் ஏதும் இல்லாத வீடு வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓகே. இது வந்துட்டு பழமொழி. ஒன்றாகும் முன்றிலோ இல். இந்த பழமொழியை நீங்க பாத்துக்கணும். இங்க கொடுத்திருக்காங்க. ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொருளும் பாத்துக்கலாம். மாறி என்றால் மழை, வறண்டிருந்த அப்படின்னா வறண்டு போய் வறட்சியா இருக்கிறது. புகாவா உணவாக. அடுத்து மடமகள்னா இளமகள். நல்கினால்னா கொடுக்குறாங்க. முன்றில்னா வீட்டின் முன் இடம், அதாவது திண்ணை இருக்கு பாருங்க, அது அந்த இடத்த வந்து குறிக்கிறது. இப்போ இங்க நம்ம பாத்திரலாங்க. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர்தான் நம்மளுடைய பாரி அவர்கள். அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி வித்தியாசமான முறையில உணவு அளிச்சிருக்காங்க அப்படின்னு. மாறி ஒன்று இன்றி வறந்திருந்த காலத்துல கூட மாறி என்றால் மழை. பாரி மடமகள் பான்மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோயில். இந்த பாடல் வந்து படிக்க படிக்க அப்படியே நல்லா மைண்ட்ல நின்றுங்க. சரிங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம் சொல்லுங்க பார்ப்போம். வயலும் வாழ்வும். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போர் அடித்தல், நெல் பெறுதல் ஆகியவை உழவு தொழில் செயல்பாடுகள் சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு பாட்டு தாங்க. ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ பாட்டு. ஒன்றரை குழி நிலமும் பார்த்து சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி சேத்துக்குள்ள இறங்குறாங்க. நாத்தெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க. ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுதான் ஓடி ஓடி நட்டோம் ஐயா. மடமடன்னு மடை வழியே மண் குளிர தண்ணீர் பாய சாலு சாலா தாளு விட்டு நாலு நாளா வளருதம்மா. மணி போல பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. அறுப்பற்க என அறுப்பு அறுக்க ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாரான். சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாய் கொண்டு போனார். கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. கால்படவும் கதிரு பூரா கழலுதையா மணிமணியா. இது வந்து யாருங்க? கீவா ஜெகநாதன். இவரோட இது பாத்திரலாங்க. நாட்டுப்புறங்களின் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல்ங்க. இத வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்மொழி இலக்கியம்.
பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படிங்கிற நூல்ல கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப இது பார்த்துக்கோங்க. அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிக்கிறதுக்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வாங்க. இதைத்தான் போரடித்தல் அப்படிங்கிறாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. ஒரு நாட்டுப்புற பாடல் தாங்க. நம்ம இது பார்த்துக்கலாம். சொல்லும் பொருளும். குழினா நில அளவை பெயர். சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். மணி என்றால் முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள். சீலை என்றால் புடவை. மடை என்றால் வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிர்தல். இது பாருங்க. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர். சொல்லுங்க பார்ப்போம். இது பாருங்க. நான் இந்த பொறுத்துங்க, நீங்களே பொறுத்துங்க பார்ப்போம். ஈஸியா தான் இருக்கும். இந்த பாடத்துல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி. தொடக்கத்தில் காடுகளில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் பின்னர் ஊர்களை உருவாக்கி கொண்டு வாழத் தொடங்கியிருக்காங்க. சிறிய ஊர்கள் வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில் பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில் அமைந்திருக்குது. ஆற்றங்கரைகளில் சிறந்து விளங்கும் நகரங்கள் தமிழ்நாட்டில் பல உள்ளன. அவற்றுள் ஒரு நகரத்தை பத்தி நம்ம இங்க பார்க்கலாம். அதாவது இது ஒரு கதை மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே, இங்க இருந்து பாக்கலாங்க. செகண்ட்ல இருந்து. திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்கள்ல ஒன்று. பழந்தமிழகத்தை சேர, சோழ, பாண்டிய மூவேந்தர்கள் ஆண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது அதுல பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை இருக்கு. அவங்களோட இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. அப்ப இது பாத்துக்கணுங்க. பாண்டியர்களின் தலைநகரம் மதுரை. அவங்களோட இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. அடுத்துங்க, இந்த நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி மாதிரி அமைந்திருக்குது. அதனாலதான் இதுக்கு திருநெல்வேலி அப்படிங்கக்கூடிய பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. அதாவது நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு யாரும் சொன்னது? திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சேக்கிலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலின்னு திருஞான சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிலாரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸ் பாருங்க. முன்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் அப்படிங்கக்கூடிய பெயர் சொல்லப்பட்டிருக்குங்க. மூங்கில் காடு என்பது அதோட பொருள். வேணுவனம் அப்படின்னு மூங்கில் காடு. மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் இந்த பகுதிக்கு நெல்வேலி அப்படிங்கிற பெயர் வந்திருக்கலாம் சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் மலை வளம் மிகுந்த பகுதியாகும். இப்பகுதியின் சிறப்பு முக்கிய மலையாகிய பொதிகை மலை இலக்கியங்களில் பாராட்டப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க? பொதிகை மலை. பொதியில் ஆயினும் இமயம் ஆயினும் பதியெழு அறியா பழங்குடி. இப்ப இந்த பாட்டை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. அப்படின்னு யாருங்க பாடியிருக்கா? இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியிருக்காரு. பொதிகை மலைக்கு யாருங்க? இளங்கோவடிகள். ஓகே. இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கிறதுன்னு சொல்லப்படுது. அடுத்து இந்த பாடி பாருங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு குற்றால மலைவளத்தை திரிகூட ராசப்ப கவிராய குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூல்ல பாடியிருக்காருங்க. குற்றால மலைவளத்தை பத்தி குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூல்ல பாடியிருக்காரு திரிகூட ராசப்ப கவிராயர். சரிங்களா? ஓகே. அடுத்து திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுதான் தாமிரபரணி. இதனை தன்பொருணை நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்னு சொல்லிட்டு பல கிளை ஆறுகளாக பிரிந்திருக்குது. திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கிறது. ஓகேங்களா? நீர்வளம் மிக்க மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அதாவது பொருளாதாரத்துல முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலமாக இங்க உழவு தொழில் நடைபெறுதுன்னு சொல்லப்படுறாங்க. என்ன தாமிரபரணி. குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்து மானாவாரி பயிர்களாக எதெல்லாம் சொல்றாங்கன்னா சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிர் வகைகள் இது எல்லாமே என்னங்க? மானாவாரி பயிர்களாக சொல்லப்படுது. ராமநாதபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இந்த பகுதிகள் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. எதுங்க? ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி இதெல்லாம். இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகா, கேரளா இந்த பிற மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதுங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் சொல்லியிருக்காங்க. கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி துறையிலும் இந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அடுத்து திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஆதிச்சநல்லூர் எனும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் இறந்தவர்களின் உடலை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மேலும் தமிழரின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளதாக சொல்லப்படுது. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை. அப்ப கடலோடு கலக்கும் இடத்தில் என்ன பார்க்கணும்? தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் இருந்தது. இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதால தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றது. கொற்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது. முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரை அப்படின்னு சொல்லிட்டு நச்சினையில சொல்லப்பட்டிருக்கு. முன்றுரை. ஓகேங்களா? முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரைன்னு நச்சினையில சொல்லப்பட்டிருக்கு. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு பெரிய துறை அந்த முத்து இவருக்கு பெரிய நல்ல மனசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழ்றாங்க அப்படின்னு ஞாபகம். பெரிய துறை அதாவது முத்துங்கிறவர் ரொம்ப பெரிய துறை. அவருக்கு நல்ல மனசு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே. சங்க இலக்கியங்கள் கொற்கையின் முத்துக்களை இது மாதிரி சொல்றாங்களாமா. அடுத்து கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சார்ந்த
யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றதாக சொல்லப்படுது. யாருங்க? கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள். அடுத்து பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் அமைப்பு சிறப்பானது. நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குது. கோயிலை சுற்றி 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் வந்துட்டு இருக்குது. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் திருவிழா நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து இந்த பாட்டு பாருங்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வர் தாமே அப்படின்னு திருஞான சம்பந்த பாடல் அடிகள் வந்துட்டு சொல்லப்படுதுங்க. திருஞான சம்பந்த பாடல் அடிகள் என்ன சொல்றாங்க? திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே அப்படின்னு திருஞான சம்பந்த பாடல்களை கவனிக்கணுங்க. அடுத்து நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்று. காவற்புரை தெரு அப்படிங்கிறது ஒரு தெரு இருக்குது. இது வந்து சிறைச்சாலை வந்துட்டு காவற்புரை தெரு அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காவற்புரை தெருன்னு என்னங்க? சிறைச்சாலை. அரசரால தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதுனால இந்த பெயர் பெற்றதாக சொல்லப்படுது. என்னங்க? மேல வீதி. அடுத்து கூளை கடை தெரு இருக்கு. கூலம் அப்படின்னா தானியம். இந்த கூளை கடை தெரு இருந்தா மருவி மருவி கூழைக்கடை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. அப்போ இந்த இந்த லகரம் எப்படிங்க ஆயிடுச்சு? சிறப்பு லகரமாக மாறிடுச்சு. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அக்கசாலை என்னங்க? அணிகலன்கள் பொற்காசுகள் முற்காலத்தில் பொன்னாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு எனும் பெயரில் அமைந்துள்ளது. பாருங்க பாக்ஸ். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்கு. இந்த 2 நகரங்களும் இரட்டை நகரங்கள் அழைக்கப்படுது. பாளையங்கோட்டையில் அதிக அளவுல கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால அந்த நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை அப்படிங்கக்கூடிய ஊர் இருக்குங்க. மேற்கு சைடு வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பண்டைய மரபாக சொல்லப்படுது. இந்த பகுதி முன்பு பெரு வணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம்தான் இந்த பாண்டியபுரம். யாருங்க? நின்றசீர் நெடுமாறன். பாண்டியபுரம். அப்புறம் அவங்களோட தேவி ஆகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் அப்படின்னு சொல்லப்படுது. நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாதனின் வழித்தோன்றல் தான் வீரராகவர். யாருங்க? நாயக்க மன்னர். அவரோட பெயரில் அமைந்த ஊர் தான் வீரராகவபுரம். இவரோட துணைவியார் வந்துட்டு மீனாட்சி அம்மையார். இவங்க பேர்ல அமைந்த ஊர் மீனாட்சிபுரம். அடுத்து சேரன் மாதேவி, கங்கை கொண்டான், திருமலையபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. பாளையங்கோட்டை, உக்கரன்கோட்டை, செங்கோட்டை எனும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கு சான்றாக விளங்கியுள்ளது. அகத்தியர் புதுகை மலையில் வாழ்ந்தார் என்பர். சங்க புலவரான மரோகத்து நப்பச்சிலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். அயல்நாட்டு அறிஞர்களான ஜியு போப், கால்டுவெல், வீரமா முனிவர் போன்றவரையும் தமிழின் பால் ஈர்த்த பெருமை இந்த திருநெல்வேலிக்கு. யார் யாருங்க? ஜியு போப்பு, கால்டுவெல், வீரமா முனிவர். சரிங்களா? ஓகே, இந்த பாடம் முடிச்சு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்த லெசன் பாருங்க, திருநெல்வேலி சீமையும் கவிகளும். ஓகே, கரெக்டா நம்ம இங்கே வந்துடலாம். இங்க பாருங்க, பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம்தான் எட்டயபுரம். எட்டயபுர சமஸ்தானம் நெடுகிலும் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். தேசிய விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில். அப்ப நாஞ்சில் நாட்டு கவிஞர்னு இவரை சொல்லுவாங்க. தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் இவர் வந்துட்டு நாஞ்சில் நாடு, கன்னியாகுமரி தாங்க. இருந்தாலுமே தமிழை வந்து கற்ற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. இங்க எல்லாமே டேட்டாஸா வருங்க. பாரதியாரும் தேசிய விநாயகனார் 2 பேருமே வந்துட்டு எங்கெங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கோவில்பட்டியில இருந்து கிழக்கே 8 மைல் தூரத்துலதான் பாரதியாரோட பிறப்பிடம் என்னங்க? எட்டயபுரம். சுமார் அங்கிருந்து ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் தான் கடிகை முத்து புலவர். வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பத்தி இந்த பாடல வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க. யாராவது? வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா. மணியாச்சியில இருந்து யார் யார் எங்கெங்க எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்க. மணியாச்சியில இருந்து 7 மைல் தூரத்துல தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம் தான் சீவலப்பேரி அப்படிங்கக்கூடிய முக்கூடல் பல்லு எனும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான். முக்கூடல் பிரபந்தம். சரிங்களா? முக்கூடல் பிரபந்தம். அடுத்து, சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே குமல ஜாலியா இருக்கும் இல்லைங்களா? ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, எவ்வளவு அருமையான இடிமுழக்கத்தோட ரொம்ப ஜாலியான ஒரு இது வந்து இருக்கு. அதாவது மழையே இல்லாத டைம்ல மழை அடிச்சு ஊத்துச்சுன்னா எப்படி ஹாப்பியா இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பாட்டை வந்து ரசிச்சு வந்து எழுதியிருப்பாங்க. குடியானவர்களுக்கு இடிமுழக்கம் தான் சங்கீதம், மின்னல் வீச்சு தான் நடனம். அடுத்து திருநெல்வேலிக்கு போகலாம். சுமார் 300 வருஷங்களுக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல இருந்து பலப்பட்டடை சொக்கநாத புலவர் எங்க வராரு? நெல்லைக்கு வராரு. நெல்லையப்பர் கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற காந்திமதி தாயை வந்துட்டு தரிசித்துட்டு போறாரு. அப்போ காந்திமதி தாய் வந்துட்டு எங்க? நெல்லையப்பர் கோயில்ல எழுந்தருளி உள்ளாங்க அவங்க. சரிங்களா? அப்போ நெல்லையப்பர் கோவிலில் எந்த தெய்வம் இருக்கு? காந்திமதி தாய். ரொம்ப ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி, பரிந்துரை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து, திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலேயே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம். வடகரையில என்னன்னு பாத்துக்கோங்க, பிள்ளை பெருமாள். சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். யாருன்னா? பிள்ளை பெருமாள். ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் எதுங்க? ஆழ்வார் திருநகரி. பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் அப்படின்னு பெயர் இருக்கு. நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில், அதாவது 1000 பாட்டு அப்படின்னா திருவாய்மொழியில வெளியிட்டிருக்காங்க. இது தமிழுக்கு கிடைத்த யோகம்னு சொல்லப்படுது. அப்போ நல்லா பாத்துக்கோங்க, நம்மாழ்வார் 1000 பாட்டு அப்படின்னா திருவாய்மொழின்னு சொல்லப்படும். கொற்கை எனும் முறை பத்தி சொல்லியிருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த பெருங்கவிஞர் முத்தொள்ளாயிர ஆசிரியர் பல தேசங்களிலிருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்யறதை வந்துட்டு அவர் பார்த்ததாக சொல்லப்படுதுங்க. மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்தே முத்து போய் கொண்டிருக்கிறது. புலவர் முத்து வளத்தை நன்றாக அனுபவித்தார்னு சொல்லப்படுதுங்க. திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அடுத்து சும்மா கதை மாதிரி. அடுத்து,
காயல் பட்டணத்தில் கொஞ்சம் இறங்கி விட்டு போகலாம். காயல் பட்டணத்துல 250 வருஷத்துக்கு முன்னாடி சீதகாதி அப்படிங்கக்கூடிய பெரிய வணிகர் இருந்திருக்காரு. அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தனர். தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தனர். அவர் இறந்த பிறகு புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு, அதாவது அவர் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டாருங்களாமா. அதுக்கு நமச்சிவாய புலவர் என்ன சொல்லி பாடுறாருன்னு பாருங்களேன். பூமாது இருந்தென்ன புவிமாது இருந்தென்ன இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமம் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதகாதி சீதகாதி கொடைக்கரத்து சீமான் இறந்துட்ட போதே புலமையும் செத்ததுவே. அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு வாரி வழங்கியிருக்காரு அவரு. அதனாலதான் இவர் அவ்வளவு ஃபீலிங்கோட வந்து அந்த பாடலை பாடியிருக்காரு. அடுத்து திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். ஏரி நீர் நந்தவனங்களில் கட்டி கிடப்பதால் சேல் மீன்கள் துள்ளி குதிக்கவும் பூச்செடி கொடிகளையே அழிக்கவும் தலைப்பட்டன அப்படின்னு பாடியிருக்காரு. சரி, இது தேவையில்ல. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அடுத்து கழுகுமலை. காவடி பட்டமெல்லாம் கழுகுமலை முருகன் மேலதான் பாடுவாங்க. காவடி சிந்தை பாடியவர் யாருன்னு பாருங்க, அண்ணாமலையார். காவடி பாட்டை கேட்க வேண்டுமானால் பம்பை மேளம் ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். இங்கிருந்து சங்கரன் கோவில் 12 மைல் தூரத்துல இருக்கு. இது வந்துட்டு ஒரு பெரிய சிவஸ்தலம். அம்பாள் கோமதி தாய். கோமதி தாயை பத்தின உண்மையான பக்தியும் தமிழ் பண்பும் வாய்ந்த ஒரு பாடல். அந்த பாடலை பாடியவர் வந்துட்டு திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர். வாடா என அழைத்து வாழ்வித்தாள் அம்ம உன்னை உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். இப்ப இது பாத்துக்கோங்க, சங்கரன் கோவில். அங்கிருந்து ஓகே, இது கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்துக்கோங்க, கருவை நல்லூர். இதுக்கு கரிவலம் வந்த நல்லூர். அப்ப கருவை நல்லூருக்கு வேற எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்து இந்த திருத்தலத்தில் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, அப்புறம் பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதின்னு 3 நூல்களை பாடியிருக்காரு. அப்ப இந்த 3 நூல்கள் பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து கவி இல்லாமல் மனசை கவரக்கூடிய இடம்தான் குற்றாலம். கோயில், அருவி, சோலை பொதிந்த மலை, தென்றல் எல்லாம் சேர்ந்து அமைந்திருப்பதை பார்த்தால் உலகத்திலேயே இந்த மாதிரி இடம் இல்லை என்றே சொல்லலாம். சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் இங்க வந்திருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. இப்ப 1300 வருஷத்துக்கு முன்னாடி நுண் துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியிருக்காரு. யாருங்க? திருஞான சம்பந்தர். மாணிக்க வாசகர் என்ன பாட்டு பாடியிருக்காருன்னா, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு ஒரு பாடல் வரிகளை மாணிக்க வாசகர் ஐயா பாடியிருக்காரு. எழுந்த தமிழ் இலக்கியங்கள்ல முக்கியமானது குற்றால குறவஞ்சின்னு சொல்றாங்க. இதுல உண்மையான தமிழ் பண்பும் கவி பண்பும் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. 250 வருஷங்களுக்கு முன்னாடி குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைல்ல உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூட ராசப கவிராயர் பாடிய நூல். தமிழ் கவியின் உல்லாச விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலை பார்க்கலாம். குறி சொல்கிற பெண் குற்றால மலையின் பெருமையை சொல்றாங்க. கையிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேருமலை நிற்கும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே அப்படின்னு பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இப்ப நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுக்கு வந்துடலாம். டிகேசி அவர்கள், அதாவது டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞராகவும் தொழில் செஞ்சிருக்காரு. தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளராக புகழ் பெற்றவர். ஓகேங்களா? ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. வட்ட தொட்டிங்கிற பேர்ல இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு வர்றாரு. இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு பாராட்டப்படுறாங்க. என்னங்க? கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர். இதே ஒளி அப்படிங்கக்கூடிய நூல்ல இருந்து தரப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த பாடப்பகுதி. அடுத்து அணி இலக்கணம். அணி அப்படிங்கிற சொல்லுக்கு என்னங்க? அணி என்றால் அழகு. ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உவமை அணி. மயில் போல ஆடினால் மீன் போன்ற கண். இதை பார்த்தோம் அப்படின்னா, நடனம் ஆடும் பெண்ணோடு மயிலையும் கண்ணுடன் மீனையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியதுதான். ஓகேங்களா? அப்போ ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை என்னங்க? மயிலையும் கண்ணையும் ஒப்பிட்டு சொல்றதுனால அதை உவமை இல்லைன்னா உவமானம். உவமை அப்படின்னாலும் உவமானம்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? உவமையால விளக்கப்படும் பொருளை உவமேயம். உவமையை கொண்டு ஒரு பொருளை விளக்குறாங்க அப்படின்னா அது உவமேயம். போல, போன்ற. அப்ப இந்த உவம உருபுகள்லாம் இன்னும் நிறைய வருங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு பின்னாடி. பாருங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும்.
இதில் பூமி தன்னை தோண்டுபவரை பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஓமையாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உண்மையான ஒரு இதுக்கு இன்னொன்னு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது, அதுதான் ஊமை. நாம் நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது ஒப்பிடப்படும் பொருள் உவமேயம். சரிங்களா? போல என்பது உவம உருபு. போல என்பது உவம உருபு. அடுத்து ஒரு பாடலில் உவமேயம் அப்புறம் வந்துட்டு உவமை, இது இரண்டுமே வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உவமையணி. அதாவது டைரக்டா வெளியே வந்து தெரியுங்க. இது வந்துட்டு போல போல மட்டும் இல்லைங்க, பாருங்க. புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உரள, இந்த மாதிரியான ஊம உருபுகள் வெளிப்படையாக தெரியும் பாருங்களேன். இந்த குரல்ல தெரியும் பாருங்களேன். போல அப்படிங்கக்கூடியது வெளிப்படையாக அந்த ஊமை வந்து காமிக்குது, அதனால இது ஓமையணி. இதே மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், மனிதர்கள் கற்கும் அளவிற்கு ஏற்ப அறிவும் பெருகும் அப்படிங்கிறதுதான் இந்த கருத்து. ஓகேங்களா? இதுல அது போல அப்படிங்கிறது எப்படிங்க வருது? மறைந்து வந்திருக்குது. போல என்னும் உறுப்பு மறைந்து வந்திருக்கிறதுனால எடுத்துக்காட்டு ஓமையணி. இதே டைரக்டா நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது வந்து ஓமையணி. உவமை ஒரு தொடராகவும் உவமையும் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவு மறைந்து வந்தால் அஃது எடுத்துக்காட்டு ஓமையணின்னு சொல்றாங்க. இல் பொருள் மழை, அதாவது இல் பொருள் உவமையணி. மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது. அதாவது இந்த உலகத்துல இல்லாதது ஒண்ணு நம்ம கனவுல, அதாவது கனவுல மட்டும் தான் பார்க்க முடியுங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கற்பனைக்கு எட்டாதது எல்லாமே இல்பொருள் ஓமையணி. இங்க பாருங்களேன், கொம்பு முளைத்த குதிரை போல. எங்காவது கொம்பு இருக்குங்களா குதிரைக்கு? இதுல பொன் மழை பொழிந்தது போல், பொன்மழை வந்துட்டு பொழியுங்களா? தங்க மழை பொழியாது. கொம்பு முளைத்த குதிரை போல இந்த ஊமைகள் வந்திருக்குது. உலகில் பொன் மழையாகிய பொழிவது, அதாவது பொன்மழை தங்கமழை வந்துட்டு பொழியாதுங்க. கொம்பு முளைத்த குதிரையும் கிடையாது. சோ இல்லாத ஒண்ண ஊமையாக சொல்றதுனால இது இல்பொருள் ஓமையணி. இப்போ இந்த இதுல நீங்களே கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அண்ணன் வந்துருச்சுங்களா? மலர் அண்ணன். அண்ணங்கிறது என்னங்க நம்மளுக்கு இங்க வந்து பாருங்க ஓம உருவாக. அப்போ எதுக்கு எதா வந்துட்டு ஓமையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப மலர் வந்து ஓமையாக சொல்லப்படுது. பாதம், அதாவது இப்போ இந்த தமிழ் இதுல பாருங்க, தமிழ், சோழன், மாதவி, இது எல்லாமே ஓமேயத்துல வந்து வந்துருங்க. அதுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த தேன், புலி, இந்த மயில், இது எல்லாமே மலருக்கு ஒப்பாக வந்துருங்க. ஒப்ப அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல என்னங்க? ஓம உருவு. ஒப்ப, போல, போன்ற எல்லாமே, அண்ணன் எல்லாமே ஓம உருவு. இந்த பாருங்க, இந்த பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணுங்களாமா. பாருங்க, இதெல்லாம் ஈஸியா இருக்கும். பின்னலாடை நகரம், மலைகளின் அரசி, இது பாருங்க, இதெல்லாம் டைரக்டா சிலபஸ்ல கவர் ஆகக்கூடியது. ஓமை தொடருக்கு பொருத்தமான ஓமை கண்டுபிடிங்க பார்ப்போம். என் தாயார் என்னை டேஸ் காத்து வளர்த்தார். ரொம்ப ஈஸிங்க. கண்ணின் இமை போல காப்பாத்துறாங்க. நானும் என் தோழியும் டேஸ் இணைந்திருப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நகமும் சதையும். அதே போலதான் எல்லாமே பார்க்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது இது பார்த்துக்கோங்க. இதுவும் அடுத்து நாகரீகம்னா என்னங்க? சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல்னா என்னங்க? ஃபோக்லோர். அறுவடைனா ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம் இரிகேஷன். அயல்நாட்டினர் ஃபாரினர். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். கவிஞர் பொயட். நெற்பயிர்னா பேடி. பயிரிடுதல் கல்டிவேஷன். உளவியல் அக்ரானமி. அவ்வளவுதாங்க. அடுத்து நாளைக்கு 2வது இயல் பார்க்கலாம். சரிங்களா? நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.